ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். கொழுக்கட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம். திட்டமாக உப்பு போடணும். ஹாட் வாட்டர் வச்சு வச்சுருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசையணும். சூடாக இருக்கும். கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். பாருங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. திட்டமாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். பார்த்துக்குங்க. கடாய் காஞ்சிடுச்சு. பால் ஊற்றிக்கலாம். பால் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிடலாம். பால் கொதிச்சிச்சு. இதை பாருங்க, தேங்காய் ரெடி, சர்க்கரை, உருண்டை அதில் போட்டுடலாம். உருண்டை போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் வெந்த பிறகு தான் கிண்டி விடணும். சுகர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தேங்காய் சுகரும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ரெடி ஆனதும் காட்டுறேன். கொதிச்சிருச்சு. கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டாச்சு. இப்போ வந்து கரண்டி போட வேண்டாம், இது பண்ணி விட்டுடணும். பாருங்க, பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. மாவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கட்டிலாம் உடையாம அப்படியே இருக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் போட்டுடலாம். லாஸ்ட்டாக தான் போட்டு இறக்கணும். ஒரு பவுல் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல், ஒரு மூலி போட்டுருக்கேன். சூடாக சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும்.